ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே இன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி. வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இது வரும். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி. வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கும்பிடலின்னா கூட இந்த ஒரு நாள் கும்பிட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு உண்டான மொத்த பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். நான் எப்போவுமே செவ்வாய், வெள்ளி, சஷ்டி, கிருத்திகை இது எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக இந்த 3 மாதமாக பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தியும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். முழுமுதற் கடவுளே விநாயகர் தான். அவருக்கு ஸ்பெஷலான நாள் தான் பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி. அந்த அன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு முன்னாடி சாமி கும்பிட்றணும். ஈவினிங் பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு தான் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணணும். எது வேணால் நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம், ஒரு டம்ளர் பால் கூட வைக்கலாம். நான் பால் பாயாசம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். இது மகா சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு ஸ்பெஷலானது பார்த்திங்கன்னா உளுந்து, கொள்ளு இது ரெண்டையும் அந்த அன்னைக்கு கடையில் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிடணும். வீட்டில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.